இதில் அந்த துயிலும் இல்லம் பாருங்க. இதில் தான் நான் ஒரு வித்துகளில் விதைக்கப்பட்ட இடம். அங்கால வந்து ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 15 வருடம் ஆச்சது. இதில் பாருங்க, இதுதான் அந்த பிரதான பாதை. 2 சைட்லேயும் பாருங்க வயல்கள் விதைச்சிருக்குது. இந்த பச்சை புல்மோட்டு என்ற இடத்துல 6வது உறவுகளோட வித்துடல்கள் உறவுகள் வந்து விதைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலே வந்து அது வந்து எங்கள் ஊடாக அவங்க தொடர்பை ஏற்படுத்தி இதில் பாருங்க, இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் வந்து பெற்றோர்களை அந்த காலத்தில் அடித்த அந்த டென்ட்டுகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன சார நான் அது எந்த வயலுக்கால நான் இந்த துயிலமில்லம் என்ற ரீதியில் இந்த பாதையை நான் முற்றுமுழுதாக. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு சொல்லினால் புதுக்குடிப்பில் நிற்கிறேன். வந்து புதுக்குடிப்பில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தான் காட்டப்புறேன். அதாவது பச்சை புல்மோட்டை துயிலும் இல்லத்தை காட்டப்புறேன். இந்த துயிலும் இல்லம் இப்போது தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. இது எங்கே இருக்குன்ற அப்படியே தான் காட்டப்புறேன். கிட்டத்தட்ட வந்து புதுக்குடிப்பு சந்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வார நேரம் வந்து இடக்கை பக்கத்தால் இருக்கின்ற பசஞ்சோலை என்ற வீதி ஒன்று இருக்குது. அந்த வீதியால் திரும்பி போனோம்னா அந்த துயிலுமிலம்பத்துக்கு உங்களை கொண்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நேர போய் பார்ப்போம் அந்த துயிலுமிலம் அப்படி இருக்குன்றது. இப்போ இதால் தான் அப்படியே நேராக போகணும். போவோம் அப்படியே. இப்போ இதால் திரும்பி போனோம்னா சரி. இந்த பாதைகள் வந்து இன்னும் புனரமைக்கப்படாம இருக்குது. இந்த பாதை பிரதான பாதை வேலை வந்து விலதங்கியாக திரும்ப பாத்தீங்களா. அப்படி இருக்கு அந்த பாதையை. கிட்டத்தட்ட 15 வருடம் ஆச்சது. இந்த 15 வருடத்திலையும் இதுவரைக்கும் நினைவு கூற முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த நேரத்துல தற்போது இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு நினைவு கூறதுக்கான சிரமதான பணிகள் வந்து நடைபெறதாக வந்து கேள்விப்பட்டனால் அப்படியே நேர போவோம். பெரும்பாலும் இந்த துயிலும் இல்லத்துல கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல இந்த வித்துடல்கள் விதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முழுமையான விவரம் எனக்கும் தெரியாது. நான் சில இணையதளங்களோட பார்த்த நேரம் தான் நான் அறிஞ்சிருந்தேன். என்னால் அப்படியே வயல்வெளி அதான் இந்த பச்சை புல்மோட்டு என்ற இந்த பிரதேசம் அதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளுக்க வரணும். இதுதான் அந்த இடம் இருக்கு பாருங்க. இடம் தான் இடம் தான் பாருங்க. அதுல இருந்து வந்து சரியா வந்து அந்த ரோட்ல இருந்து பசஞ்சோலை ரோட்ல இருந்து வந்து சரியாக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இது வந்து நாங்கள் இந்த பாதை ஊடாக அப்படியே வந்தோம்டா. இது ஊடாக தான் போகணும். இதுதான் அந்த பிரதான பாதை. இதைத்தான் செய்ய வேண்டியிருக்கு இந்த பாதையை. இதில் பாருங்க, இதான் அந்த பிரதான பாதை. 2 சைட்லேயும் பாருங்க வயல்கள் விதைச்சிருக்குது. இந்த ரோட் தான் செய்ய வேண்டிய ரோட். கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் வருமா, 800 மீட்டர் வரும் இந்த ரோட்டு பாருங்க. இதில் அங்கால தான் அந்த துயிலுமில்லம் வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடம் இருக்குது பாருங்க. இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் பாருங்க வயல்கள் விதைச்சிருக்கணும் பாருங்க. இந்த புல்லுகள் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக வளர்ந்து போயிருக்கு இந்த ரோட்டுகளில். இந்த ரோட்டுகளை புனரமைக்க பணி உண்மையாகவே செய்யணும். அது செய்தால் தான் மக்களோ வயது போன ஆக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேர் இருப்பினா வந்து போகிறதுக்குரிய இடம் இது செய்து கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும். ஒரு கிரவல் ரோட்டை போட்டு கிரவல் அடித்து போட வேண்டி இருக்குது இந்த இடத்துக்கு பாருங்க. இஞ்சாலயம் வயல் பாருங்க. இந்த இப்படி தான் இருக்குது இந்த பாதையில் பாருங்க. எப்படி இருக்குது, கிடங்கு வெள்ளமே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே கஷ்டம் மக்கள் வந்து போகிறது பாருங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த வேலியிலேருந்து பாருங்க, அதில் வேலியை காட்டுறேன் இந்த பாருங்க. அதிலிருந்து இப்போ பாருங்கள் இப்படியே வந்தால் இந்த பாருங்கள் 2 பேனை இருக்குது. இதில் வந்து ஒரு பேனை வந்து இதுதான் கட்டுது, ஒரு பேனை இருக்குது. இவ்வளோதுக்கு கிட்டத்தட்ட 800 மீட்டர். இந்த பாதை தான் பிரதான ஒரு பாதையாக இருக்குது. இந்த பாதை நாங்கள் போட்டு கொடுக்க வேண்டிய தேவையாக இப்போ தற்போது இருக்குது. அப்போ இனி மழை காலத்து முன்னாடியா நீ மலைக்கெல்லாம் மக்கள் வந்து போகிறது வழிபடுறதுக்கான இடங்கள் எல்லாம் பெரும் கரைச்சல் பட போயினோம். அப்போ அந்த இடத்த நாங்கள் இதை வடிவாக செய்து கொடுக்கணும்.
பாருங்க இதோட அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த பாதை முடியுது. இங்கே ஒரு பாதை வருது, இந்த பாதை முடியுது. இனி இப்படியே நாங்கள் இந்த பெரம்பால போகணும். இதில் பாருங்க, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இருக்கு, இந்த பாதை இருக்குல்ல, இது வந்து ஒரு அடி பாதை. அது அந்த பாருங்க அந்த பெரமரம் இருக்கு, அதுலேருந்து இப்படியே இந்த பண்டால தான் இந்த பெரம்புகளால் தான் பெறணும். பெரம்பு 2 சைட்லேயும் பாருங்க நெல் விதைச்சிருக்குது. இஞ்சாலையும் இஞ்சாலையும் நெல்லை விதைச்சிருக்குது. அப்போ போக இயலாது. அப்படி ஒரு இக்கட்டான நிலையில தான் இந்த துயிலமில்லம் இருக்குது. உண்மையிலே பயங்கர கஷ்டமாக இருக்குது பார்க்குறது. 400க்கும் மேற்பட்ட மாவீரர்களை இங்கே விதைச்சிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு முழுமையான விவரம் தெரியாது. ஆனால் இந்த வாரத்துக்கு வந்து வழிபடுறதுக்குரிய பெரிதான பாதையே இல்லாமல் இருக்குது இங்கே. இப்போ உண்மையிலே இதை பார்க்குற உறவுகள் இந்த பாதைகளை புனரமைச்சு செய்து இந்த மக்கள் வந்து போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை உண்மையாக செய்யணும். அதை விட இந்த வயல் விதைச்சிருக்கிறவர்களும் வந்து இந்த இடங்களை வந்து விட்டு கொடுத்து அவர்கள் வழிபடுறதுக்குரிய இடத்தையும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். இதில் கார்த்திகை பூ ஒன்று மரம் ஒன்று வளருது பாருங்க, கார்த்திகை பூ மரம் ஒன்று. ஆலமரத்தடிக்கு வந்துட்டோம். இந்த ஆலமரம் தான் ஒரு தலைவிருட்சமாக இருக்குது. இப்போது அந்த நேரம் அந்த யுத்த நேரம் வந்து செல்லுகள் எல்லா இடமும் விழுந்து கொண்டிருக்க நேரம், மக்கள் வந்து கஷ்டப்படுற நேரம், வார வித்துடர்கள் வச்சு இதிலான் வந்து இன்பம் பண்ணி கிளீம் பண்ணி பித்துடர்கள் வந்து அங்கே விதைக்கப்பட்ட இடம் இதுதான். இந்த இடத்துல தான் வந்து வித்துடர்கள் வச்சு விதைக்கப்பட்ட இடமாக இருக்குது. இடத்து ஆலமரத்தை, இந்த ஆலமரம் தான் ஒரு அடையாளமாக இருக்குது. இதில் பாருங்க, இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் வந்து பெற்றோர்களை வந்து கூப்பிட்டு வச்சு இதில் தான் எல்லா நிகழ்வுகளும் செய்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கணும். அண்ட் அங்கால ஃபுல்லாகவே நெல் விதைச்சிருக்கபடி அங்கே இறங்க இல்லாத சூழ்நிலை இருக்குது. இந்த இடத்துல தான் அதை வார பெற்றோரை வந்து இருத்துற இடம் வந்து இந்த இடமா தான் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து துப்புரவு பண்ண வேண்டி இருக்குது. பாருங்கள், எல்லாமே வெட்டினப்படி கிடக்குது, ஃபுல்லாகவே வெட்டினப்படி கிடக்குது. எல்லாம் இவ்வளோ நீட் பண்ணி இவ்வளோ மேற்றி எடுக்கணும், என்னென்று கொண்டு போகணும்னு தெரியல. பெரும் வேலி ஒன்று கிடக்குது, நாளும் குறுகிய நாள் தான் கிடக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ செய்து முடிக்கணும். அது பக்கத்திலே பாருங்க நெல் வயலில் ஃபுல்லாக நெல் வளர்ந்து போய் கிடக்குது. இப்போ இந்த ஆலமரத்தில் இருந்து நாங்கள் வந்து ஆலமரத்துலேருந்து இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடம் இருக்குது. அதுலேயும் நெல் வயல்கள் நெல்லை விதைச்சிருக்கணும். முன்னூறு பாருங்க காட்டுறேன். இது பாருங்க, கார்த்திகை மாதம் என்றாலும் இந்த கார்த்திகை பூ வளர்றது ஃபுல்லாகவே பாருங்க அப்படி வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு. அதில் பாருங்க மயிலெல்லாம் நிற்கிது. பாருங்க, அந்த மயில் நிற்கிது, மயில் நிற்கிது பார்த்தீங்களா? இல்லை இப்போ வந்து தூய்மை தடிக்கு வந்துட்டேன். பாருங்கள், இஞ்சால் அப்படியே இதில் அந்த தூய்மில்லம் பாருங்கள். இதில் தான் நான் ஒரு வித்துவர்கள் விதைக்கப்பட்ட இடம். அங்கால வந்து ஃபுல்லாகவே வயல் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கால அந்த கண்டல் தாவரங்கள் இருக்கிற பிரதேசமே காணப்படுது. இதுக்கு அங்கால வந்து ரெட்டை வாய்க்கால், அந்த மெயின் பாதையோட அங்கால வந்து ரெட்டை வாய்க்கால் இருக்குது. இதில் தான் வந்து நினைவஞ்சல் செலுத்திட்டு போனவையே. இதில் தான் இப்படி பெரம்பில் தான் வச்சு செய்யக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. வேறுங்க, இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடங்கள். இதெல்லாம் வயல் செய்துட்டுனா இப்போ இது சம்மந்தமான பிரச்சனை தான் இப்போ போய்கொண்டு இருக்குது. இப்போ அடையாளப்படுத்தியிருக்க இந்த இடத்தை இனிதான் அதுக்குரிய முழுமையான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டி இருக்குது. வேறு சுற்றி வந்து வயல்களாக இருக்குது. அதில் தெரிகிற ஆலமரத்தடியில் வச்சு தான் அந்த பெற்றோர்களை வந்து இருத்தி அவர்களுக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்து இங்கே கொண்டு வந்து இதுக்குரிய இந்த வரம்புகளில் வச்சு தான் அவர்கள் வழிபடுறதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். உறவுகளுக்கு வணக்கம். நான் ராசையா உதயகுமார். இப்போ நாங்கள் ஆனந்தபுரத்துக்கு அருகாமையில் இருக்கிற பச்சை புல்மோட்டை என்ற இடத்துல ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் என்று யுத்த காலத்தில் வந்து பல 450க்கு மேற்பட்ட போராளிகளோட வித்துடர்கள் இந்த வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிறோம். உண்மையிலேயே இந்த இடம் வந்து பல வருடங்கள் பல அரசியல் சார்ந்தவர்கள் கூட பயணித்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து இந்த நிகழ்வுகள் செய்யப்பட இல்லை. ஆகவே இது நான் வந்து உண்மையிலே இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை இனம் கண்டு
நான் இந்த மாவீரர் துயிலும் இல்லம் என்று சொல்லி இனங்கண்டு தேடி பிடிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் நியாயமான பேர் உதவி கூட செய்திருக்கிறாங்க. நான் வர சொல்லும் போது கூட வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் நான் சொல்ல போனால் பொக்கனையில் இருக்கிற நியாயமான பேர் எனக்கு ஒரு என்னுடைய இந்த தேடலுக்கு வந்து ஒத்தையாசையாக இருந்தவங்க. அப்போ நான் தேடி இது ஒரு அடையாளப்படுத்திய பிற்பாடு இது ஆருடைய காணி, ஆறு இந்த வயல் செய்கிறான்னு சொல்லி முழுமையாக நான் பார்த்தேன். நான் பார்த்து எடுக்கும்போது உண்மையிலே வந்து இது முள்ளிய வலையில் நிற்கிற ஒரு ஆக்களோட உரிய காணியாக இருக்குது. அப்போ அந்த காணிக்காரோட கூட நான் கழிச்சிருக்கிறேன் இந்த துயிலும் இல்லம் சார்ந்து. அப்போ இன்னும் வந்து எனக்கு அவங்கள் சரியான முடிவு எனக்கு கிடைக்கல. ஆகவே அதுவும் பிற்பாடு நான் இதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச அயலுள்ளவர்கள் தெரிஞ்சவர்கள்ட்ட சொன்னேன், இந்த இடத்துல ஒரு மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் என்ற படும் முயற்சியின் பிற்பாடு தான் நான் அந்த முதல்ல இருந்தது 29 மாவீரர் துயிலும் இல்லாமல் தான் ஒரு பட்டியலில் இருந்தது. அதுக்கு பிற்பாடு நான் அதை ஒரு மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் 30வது பச்சை புல்மோட்டியிலும் 450க்கு மேற்பட்ட வித்துடர்கள் விதைக்கப்பட்ட என்று சொல்லி அதையும் நான் ஒரு பதிவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். அதன் பிற்பாடு எனக்கு அயலில் இருந்தவங்களுடன் உதவியுடன் இந்த மாவீரர் துயிலும் இல்லம் நான் கூட்டி கொண்டு வந்து காட்டி இதுதான் மாவீரர் துயிலும் இதில் இருக்குது என்று சொன்னதுக்கு பிற்பாடு எனக்கு பொக்கனையில் இருந்து சில நபர்களும் இந்த அயலுக்குள்ளே இருக்கிறவர்கள் வந்து என்னுடன் வந்து இதை கைகோர்த்து இந்த மாவீரர் துயிலத்தை அடையாளப்படுத்திய பிற்பாடு நாங்கள் இந்த முறை இந்த நிகழ்வு மாவீரர் நிகழ்வு இந்த இதில் வித்துடர்கள் விதைக்கப்பட்டவர்களுக்கான மாவீரர் நிகழ்வு இதிலிருந்து குறுகிய தூரம்தான் ஆனந்தபுரம் எங்களுடைய கடைசி சமர் நடந்த இடம் இருக்கிறது. எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம். அதில் வந்து நாங்கள் பல விலைமதிப்பான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், பல தளபதிகளை இழந்திருக்கின்றோம். இப்போ அவர்களுக்குரிய நாளாக இந்த இடத்தை நாங்கள் பிரகடனப்படுத்தி ஆனந்தபுரத்தில் வீரச்சாவணஞ்ச மாவீரர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு பிரத்யோகமான ஒரு இடத்தை அஞ்சலி செய்கிறதாக நான் முடிவெடுத்திருக்கிறேன். அது நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துல அஞ்சலி செய்வோம் என்றதில் தான் குறிக்கோளாக இருக்கிறோம். இதில் உண்மையிலே வந்து என்னுடைய கருத்தின் அடிப்படையில் பல துயிலுங்கள் இருக்கின்றது. பல அரசியல் சார்ந்தவர்கள் பல துயிலுமில்களை தங்களோட கைவசம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே வந்து அரசியல் சார்ந்தவர்கள் அந்த துயிலுமில்லங்களை விட்டு மக்கள் சார்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த துயிலுமில்லங்களை மக்களுக்கு தான் அமைக்கணும் என்று சொன்னால் மக்களுக்குரிய ஒரு இடம்தான் துயிலும் இல்லங்கள். அரசியலுக்காக வேண்டி எவருமே இந்த துயிலும் இல்லங்களை பாவிக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்குள்ள யாரையும் இந்த துயிலும் இல்லத்துக்கு யாரும் வரலாம், யாரும் வந்து போகலாம், யாரும் தங்களுடைய பணிகளை செய்யலாம். ஆனால் அரசியல் சார்ந்த எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாது என்று சொல்லி நான் அறுத்துறுத்து கருத்துக்கள் இதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாருடையும் சேர்ந்து கதைச்சி பேசி. ஏனென்று சொன்னால் இது வந்து மக்கள் மயப்படுத்தி மக்களிடம் நாங்கள் ஒப்படைக்க வேணும். மக்கள் தான் இதுன்ற ஒரு தேடல் அல்ல, மக்கள் தான் இந்த நிர்வாகங்களில் ஒரு முக்கிய பங்கு வசிக்கணுமென்றது தான் என்னுடைய கருத்து. இந்த மாவீரர் நிகழ்வு செய்ய வேணுமென்றதுக்காக வேண்டி நான் இப்போ ஓரிரு நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு தற்காலிக நிர்வாகம் ஒன்று செய்திருந்தேன். அந்த தற்காலிக நிர்வாகம் இந்த மாவீரர் நிகழ்வுகள் சரியாக செய்யணுமென்றதுக்காக வேண்டி அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது எங்கள் மாவீரர் துயிலம் சார்ந்து சில அசம்பாவிதமான சம்பவங்கள் செய்யப்படும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக நீக்கிற அதிகாரம் எங்களிடம் இருக்குது. அது மக்களிடம் அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே இந்த துயிலும் இல்லம் நாங்கள் மற்ற துயிலுமில்களை விட ஒரு பெருமதியான ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் என்ற ரீதியில் அந்த துயிலும் இல்லத்தை நாங்கள் சரியாக செப்பன் விட்டு அந்த மக்கள் இந்த விதைக்கப்பட்ட உறவினர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தை கொடுக்கணும். உண்மையிலே பார்த்தால் இந்த துயிலும் இல்லத்துக்கு நாங்கள் அந்த ரோட்டிலிருந்து வாரத்துக்கு சராசரி 1200 மீட்டர் 1300 மீட்டர்கிட்ட வரும்னு நம்புகிறேன். ஒரு குறுகிய அளவு தூரம்தான், ஒரு 800 மீட்டருக்கு தான் ஓரளவு வயலுக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. மிச்சம் முழுதும் எங்களுடைய வரம்பாகத்தான் இருக்கிற வரம்பால்தான் நடந்து வரணும். பெற்றோர்கள் அந்த வரம்பில் எப்படி நடந்து நடந்து வருவாங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் இப்போ இன்றைக்கு கூட என்னுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த வரம்புக்கு மண் சாக்கோ அல்லது மண் மூட்டையோ அடுக்கி அவங்களுக்குரிய பாதையை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களாக இருக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து எந்த அசோரங்களும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய செயல்பாடு நாங்கள் செய்ய வேண்டியாக இருக்கின்றோம். இப்போ சிரமதான பணிகளை வந்து இப்போ மேற்கொள்ள போகிறீங்க, வேறு என்ன சிக்கல்களுக்கு முகம் கொடுக்குறீங்க சிரமதான பணி? உண்மையிலே இது ஒரு சிரமதான பணி சார்ந்து நீங்கள் கேட்கும்போது இது நீண்ட தூரமாக நாங்கள் சிரமதான பணி செய்ய வேண்டியிருக்கள். அதை விட அந்த பாதைகள் தான் எங்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதை விட இதுக்கு மின்சாரம்ன்றது கூடாலே நாங்கள் எங்கேயோ இருந்து எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சிரமதான பணிக்கு நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் இந்த சிரமதான பணி செய்வோம். இது ஒரு வயல் விதைச்சென்ற காரணம்
காரணத்தால் இந்த வயலை எங்களால் சேதப்படுத்த முடியாது. ஆனால் வயலுக்கு எந்தவித சேதாரமும் இன்றித்தான் இந்த வரம்பின்ல தான் நாங்கள் இந்த நிகழ்வு, இந்த முறை மாவீர நிகழ்வு செய்ய வேண்டியவராக இருக்கிறோம். அதுதான் நான் எல்லாருக்கும் அறிவித்து கொண்டிருக்கிறேன். இந்த வயலுக்கு எந்தவித சேதாரத்தை ஏற்படுத்தாமல் நீங்கள் வரம்பிலேயே எங்களுடைய பந்தங்களை கொளுத்தி நாங்கள் அஞ்சலி செலுத்துவோம் என்றதான் சொல்லிக்கணும். கிட்டத்தட்ட எத்தனை மாவீர குடும்பங்கள் இங்கே வாரத்துக்கு இருக்கணும், அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்குங்களா? நாங்கள் இப்போ சில ஆதாரபூர்வமான தகவல்களை திரட்டி இருக்கிறோம். திரட்டின் அடிப்படையில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால், நாங்கள் எதிர்பார்க்கிறோம் 200க்கும் இந்த முறை முதல் என்ற ரீதியில், ஏனென்றால் ஒருவருமே அடையாளப்படுத்தாமல் இருந்து என்னுடைய முயற்சியின் அடிப்படையில் நான் இதை அடையாளப்படுத்தியிருந்தேன். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் 200க்கும் மேற்பட்ட இந்த விதைக்கப்பட்டவர்கள் உறவுகள் வந்து தங்களுடைய அஞ்சலி செலுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கின்றேன். மற்றது என்ன உதவி திட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பொருள் உதவியாக பார்க்குறீங்களா, இல்லாட்டி நிதி உதவியாக பார்க்குறீங்களா? என்ன உதவியாக எதிர்பார்க்குறீங்க? ஒரு துயிலும் இல்லத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நிதியை நாங்கள் எடுத்து கையாளணுமென்ற நோக்கம் என்னிடமில்லை. ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய உறவுகள் வந்து இங்கே வந்து ஒரு கம்பியோ அல்லது ஒரு தேங்கனையோ ஒரு துணி கூட தந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் மாவீரர் துயிலும் இல்லம் ஒரு பொதுப்படையானது ஒன்றென்ற ரீதியில் நாங்கள் உண்மையிலே நாங்கள் உங்களோட இப்போ பார்க்குற வீடியோ பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் அன்பாக கேட்குறேன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பெற்றோர்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இந்த வரம்பு ஒரு சீர்படுத்தியும் அந்த துண்டையும் எங்களுக்கு சீர்படுத்தி தந்தால் இந்த முறை எங்களுக்கு காணுமென்று தான் நான் நினைக்கிறேன். இனி காலங்களில் நாங்கள் அந்த வாழ்க்கையாளர்களோடையும் கதைச்சி எல்லாரோடையும் கதைச்சி நாங்கள் ஒரு தீர்வுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த முறை எங்களுக்கு அந்த வரம்பு ஒரு கால் எங்களுக்கு போய் வரக்கூடிய மாதிரி ஒரு சீரான ஓரளவான சீராக இருந்தால் நல்லமென்று தான் நான் நினைக்கிறேன். சரி, நான் சொல்ல விரும்புகிறீங்களா? இதில் நான் உண்மையிலே ஒரு கருத்தொன்று பார்க்குற ஒன்று சொன்னால், இது ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் என்று சொல்லி நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். உண்மையிலே இந்த துயிலும் இல்லத்தில் ஆறாருடைய வித்துடல்கள் இங்கே விதைக்கப்பட்டன்றதை வந்து உண்மையாக எனக்கும் தெரியாது, அல்லது பார்க்குறவங்களுக்கு நிற்கிறவங்களுக்கு. ஏன்னா இறுதி யுத்தத்தின் போது விதைக்கப்பட்ட வித்துடல்கள் தான் இதில் இருக்கின்றது. ஆகவே இந்த பச்சை புல்மோட்டை என்ற இடத்துல 6வது உறவுகளோட வித்துடல்கள் உறவுகள் வந்து விதைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலே வந்து அது வந்து எங்கள் ஊடாக அவங்க தொடர்பை ஏற்படுத்தி இந்த முறை உங்களுக்கு வரையலாட்டி கூட இனி வரும் மாவீரர் நாட்களில் மாவீர நாளில் வந்து இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் உடைய அஞ்சலி நிகழ்வு செய்யலாமான்னு நான் நினைக்கின்றேன். நன்றி. நன்றி. அதுலையா கொடியேற்ற போறியா? ஓ ஓ ஓ அதை குத்தி போட்டு இல்லாடாமல் வைக்கலாமண்டோ? ஓ, உயர்த்தி காட்டி 4 பக்கம் இழுக்கிறது. இதில் வந்து பொது சப்போர்ட் போட்டுட்டு அங்கே இங்கே அப்படி இப்படி இழுத்து கட்டுவோம். சரி சரி சரி. கட்டி போட்டு இதில் ஒரு மலரஞ்சலி செலுத்தக்கூடிய மாதிரி அளவுக்கு 4 பசல பேக்கில் மண் அடிச்சு கிடிச்சு செய்வோம். சரி சரி சரி. செய்து போட்டு இப்போ இப்படி நின்று இங்க கம்பியை குத்தி விடுறது. பெற்றோர்கள் வந்து இந்த வரம்புல நின்று தங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி கொளுத்தலாம். சரியோ? இங்கால சைட்டை நான் பார்த்துருக்கிறேன். ஆனந்தபுரம் நினைவாக பந்தங்களை கொளுத்தி விடுவோம். ஆனந்தபுரத்துல விதைக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் பிரத்யேகமா செய்வோம். ஆனா பெரும்பாக அல்ல, நாங்கள் அந்த அடையாளப்படுத்தணும் வேண்டி அந்த நிகழ்வு செய்வோம். கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட இதுகள் வந்து தீவங்களே ஏற்ற பொறியால் நாங்கள் 250க்கு மேல் என்று கணக்கு போட்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு எங்களுக்கு கை கூடுதுன்னு தெரிய கை கூடுற அளவுக்கு நாங்கள் செய்வோம். சனம் வந்தால் நாங்கள் உடனடியாக இந்த கரவழியே இருக்கிற தடியில் இருந்தாலும் தீல துணி சுற்றி நாங்கள் கட்டி கொடுப்போம். இதில் பாருங்க, முன்னுக்கு இதுதான் அந்த கண்டல் தாவரங்கள் இருக்க பாருங்க. இது ஃபுல்லாகவே கண்டல் தாவரங்கள். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற பிரதேசம் தான் இந்த வயல். இந்த வயல் பிரதேசத்தில் தான் வித்துடர்கள் 450க்கு மேற்பட்ட வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடம். உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது இந்த இடங்களை பார்க்க. அடையாளமே தெரியாமல் இருக்குது இந்த இடத்தை பார்க்கவே. பாருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுக்கு இப்போ இதில் எத்தனை ஏக்கர் காணி இருக்குது? 5 ஏக்கர். 5 ஏக்கர். நீங்கள் மனசார இது வந்து போகிறதுக்குரிய பாதைக்குரிய அனுமதிகளை கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி மனசார நான் அது எந்த வயலுக்கால நான் இந்த துயிலமில்லம் என்ற ரீதியில் அந்த பாதையை நான் முற்றுமுழுதாக பாதைக்குரிய இடத்தை கொடுக்கும். சரி சரி. நன்றி அண்ணா, நன்றி. ஏன்னா இந்த மக்கள் இந்த துயிலமில்லத்துக்கு வந்து போகிறதுக்கு தான் பெரிய சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி மற்ற வயல்காரரும் இந்த பாதையை மீதி இடத்தை கொடுக்கவும். சரி, நன்றி நன்றி. இதில் முன்னுக்கு பாருங்க, அந்த காலத்தில் அடித்த அந்த டென்ட்டுகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? இதில் முன்னுக்கு எல்லாம் கிடக்குது பாருங்க. இதில்
இந்த ஃபுல்லாகவே வெரம்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாட்டாக்கள் எல்லாம் கிடக்குது. இங்கே பாருங்க, பாட்டாக்கள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் செல்பீஸ் துண்டு ஒன்று கிடக்குது இல்லைங்க, பார்த்தீங்களா? இதில் செல்பீஸ் துண்டு கரல் பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே. இதில் ஒன்று